இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருந்த தேவனுடைய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதினார். தன்னை ஒரு முன்னுதாரணமாக இந்த வசனத்தில் அவர் சுட்டி காட்டுகின்றார். தான் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்றும் அவர் மூலம் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டவர்கள் தான் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறேனோ அதுபோல என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்குகிறார். இங்கே 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஊழியர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் அல்லது பிறரை வழி நடத்தக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கடமைக்காகவோ மனுஷர் பார்க்கிறதற்காகவோ மற்றெந்த காரியத்துக்காகவோ கிறிஸ்துவை பின்பற்றாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை முன்மாதிரியாக வைத்து அவருடைய கட்டளைகளையும் போதனைகளையும் ஆலோசனைகளையும் மிக சரியாக எல்லா சூழ்நிலைகளிலும் கை கொண்டு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம்மை நடத்துகிறவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசமும் தேவபக்தியும் ஜெபமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்கிறதை கவனமாய் கருத்தாய் பார்த்து நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும். கண்மூடித்தனமாக அவர்கள் செய்கிற தவறுகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் துணை நிற்கிறவர்களாயிருந்தால் நாமும் தேவ தண்டனைக்கு ஆளாகி விடுவோம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை மன உண்மையோடு உத்தமமாக பின்பற்றுவோம். பிறரும் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வந்து இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றுகிறதற்கு முன்னுதாரணங்களாகவும் இருப்போம். தவறான முன்னுதாரணங்கள் ஆகி ஆண்டவருடைய நாமத்திற்கு அவகீர்த்தி உண்டாக்காமல் உண்மையான முன்மாதிரிகளாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் உண்டாக்குவோம். இந்த பூவுலக வாழ்விலும் நித்திய வாழ்விலும் அது நமக்கு மேன்மையா இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எந்த சூழ்நிலையிலையும் உம்மை கனவீனப்படுத்துகிறதற்கு ஏதுவான செயல்களை நாங்கள் செய்து விடாமல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பிறர் உம்மை பின்பற்றுகிறதற்கு நாங்கள் ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.